ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பேரில் பார்த்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்மோஷன் ஆப், நெக்ஸ்ட்டு கேப்கட் ஆப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விபிஎன் யூஸ் பண்ணீங்களோ ஸோ அந்த விபிஎன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்கவும் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவும் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போட்டு மட்டும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளிடுங்க. சாப்பிட அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேருக்காக வீடியோ போய் சர்ச் ஆகும். ஸோ மறக்காமல் லைக்கை மட்டும் தள்ளிடுக்குங்க. ஓகே, ஜஸ்ட்டு நாம் இதில் எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாருங்கள் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு எடிட் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து பாருங்கள் கேப்கட்லேயே நாம் எடிட் பண்ணி வந்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெமினி ஆப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த ஆப்பில் போட்டு பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சாரி கேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரோஷர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ்னு கொடுத்துக்கும். இதில் அப்படியே கீழே மூவ் பண்ணினாக்க ரிமூவ் பேஜ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது கீழே அப்லோட் இமேஜ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வேண்டிய உங்களுடைய பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்கை நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜை வந்து பண்ண பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா அதை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணாக்க டேட்டா நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கனாக்கா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற விபிஎன் வந்து பார்த்தா உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா ப்ளூஷில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்கட் டெப்னு இருக்கும். ஸோ அதே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா டேட்டா நம்மளுடைய பேஜுக்கு போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்கட் டெப்னியோடைய லிங்க் வந்து பண்ண கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ டேட்டா வந்து பார்த்தினாக்க இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ இதில் நாம் யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது கீழே யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் கேப் பண்ணியிருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேப்கட் ஆப் வச்சுருந்தீங்கன்னாக்கா டேட்டா வந்து பார்த்தினாக்க கேப்கட்குள்ளே வந்து பண்ண கொண்டு போயிடும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கீழே யூஸ் ஸ்டெப்னே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமா. ஜஸ்ட் நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஒன் பண்ணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து பண்ண ஆட் பண்ணிட்டேன். இப்போ கீழே பிக்ஸ் ஸோ அதை ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இந்த பிக்கு கரெக்டாக ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் உங்கள் 2 விரலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே டிக்கிங் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் எல்லா பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்றதே நீங்கள் வந்து பண்ணாக்க ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னோடய பிக் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கீழே நெக்ஸ்ட்னு இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க ஸோ நீங்கள் பொருள் பார்த்தா அந்த வீடியோ வந்து பார்த்தா உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மேலே எஸ் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே 180 இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு கீழே டன்ன்றதை கொடுத்துடும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட்டு வித்தவுட் வாட்டர் மாதிரி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தினாக்க எக்ஸ்போர்ட் ஆயிரும். இரும்பில் வருது. ஸோ மேலே டன்னுக்கு கொடுத்து அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாமா. ஸோ இந்த இடத்துல விஜய் பிக் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக உங்களுடைய பிக் வந்து பண்ண ஆட் பண்ண பாருங்கள். ஸோ எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. இப்போ கீழே புதுசு உங்கள்கிட்ட மீடியோ கூட்டு ஸோ நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த பிக் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஸோ கரெக்டாக வந்து அந்த விஜய் பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கீழே விஜய் பிக் இருக்குது அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்லேயர் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கேர்மா இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை ஆஃப் பண்ணிக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்பீடுக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆடிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் டெல்ட் ஆப்ஷனுக்காக கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோன்சல் போயிட்டு இந்த ஆப்ஷன் போயிட்டு சாரி எஸ் ரொம்ப வேறு போச்சு ஒன்றும் முடியல என்னால். ஓகே, ஜஸ்ட் இப்படி சைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நான் வந்து பண்ண சைஸை லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக கீழே வந்து மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்களும் வந்து உங்களுடைய புகுத்துவமாக கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இது நீங்கள் புல்லு பார்த்துமே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிச்சா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கேப்கட்டில் எடிட் பண்ணுங்களா ஜஸ்ட் அந்த வீடியோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ண அந்த புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியோ கொட்டு இப்போ நாம் கேப்கட்டில் எடிட் பண்ண அந்த வீடியோ நாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் சாங் எண்ட் வரைக்கும் அசைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் ஃபில் பண்ண அந்த டைமிங் 10 மினிட்ஸ் நேரம். இப்போ அந்த வீடியோ நீங்கள் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன் ஃபில் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் போயிட்டு இதில் ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மீட் பண்ணி விட்டுக்கோங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனல் இதில் ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண கரெக்டாக அந்த புக் மார்க் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் வீடியோ எல்லாமே நான் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா? இருக்குது ஜஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால ஸ்பீடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் போயிட்டு கீழே அமௌண்ட் போயிட்டு தரப்பு பட்டி லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்குது, அது நீங்கள் போயிட்டு இது லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க இப்போ நீங்கள் புல்ல பார்த்தா மாதிரி அந்த வீடியோ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 இருந்துச்சுன்னா 60 வச்சுக்கோங்க. 30 இருக்குன்னா 30 வச்சுக்கோங்க. நீங்கள் 30 வச்சும் இந்த ஃபஸ்ட்டில் வந்து படம் உங்களுக்கு அந்த 3D லுக் கிடைக்கலனாக்க ஸோ இன்னும் 25, 20 வச்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து பண்ண 3D லுக்கு கிடைக்கும். ஸோ நான் 60 வச்சுட்டு நான் வந்து பண்ண டேட்டா சூப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Thanks for watching guys.